Good morning, everyone. Today we have Dr. Pratibha Ramani ma'am with us. So, ma'am is going to talk about oral pathology perspective of oral cancer awareness. So, good morning, ma'am. Good morning. In your opinion, what are the most common and lesions that generally dental practitioners tend to misdiagnose or overlook in routine practice, ma'am? Okay. As far as dentist or dental surgeon in general is concerned, we only deal more with teeth and teeth related problems. But most important thing which we need to be aware is there should be complete comprehensive assessment of the entire mouth, because after the age of 40, especially patients with habits, ரொம்ப important வந்து habits இருக்கிறவங்களுக்கு, especially people think like நம்ம ஃபேமிலியில் யாருக்குமே எதுவுமே இல்லை, ஸோ த ப்ராபபிலிட்டி ஆஃப் எங்களுக்கு வரத்துக்கு வந்து கம்மி சான்ஸ் ஆஃப் எனி கேன்சரோ இல்லைனா அதுக்கான ப்ரீ கேன்சரோ வரதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மின்னு மெனி பீப்புள் திங்க். பட் ஆக்சுவலி வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் comprehensive evaluation is very important. So and the patient when they come to the dental clinic, the dentist also, the dental surgeon, for whatever complaint they may come, it's very important that they observe and examine the mouth as a whole. So only when they observe the mouth as a whole, we will be able to see variety of changes in the mouth. So நான் நினச்சிட்டு இருக்கலாம் என் வாயில எதுவுமே இல்லை, நான் வந்து டெய்லி 2 வாட்டி மார்னிங் அண்ட் ஈவினிங் ஐம் ப்ரஷ் பண்ணுறேன், எனக்கு எதுவுமே இல்லை, ஜஸ்ட் பல்ஸ் ஒத்த தான் இருக்குது அப்படின்னு. பட் தட்ஸ் நாட் த கேஸ். ஏன்னா வந்து ஹேபிட் இருக்கோ இல்லையோ, நம்ம அட்லீஸ்ட் எவ்ரி 6 months ஒரு வாட்டி whenever we go to a dental surgeon, we have to ensure, and even if we have the right as a patient, நம்ம வந்து கேட்கலாம் வாயில வேற ஏதாவது சேஞ்ச் இருக்கா, நான் வந்து பான் யூஸ் பண்றேன், நான் வந்து ஐ ஸ்மோக் அப்படின்னும் போது when patient gives a history, becomes more important for the dental surgeon to be aware that there are possibility of many lesions which can occur in the mouth. Like common in a dental point of view or a pathology point of view, leukoplakias அப்படின்ற ஒரு condition very common whenever patient வந்து is having habit of smoking. And especially இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பீடி ஸ்மோக்கிங் தான் ரொம்ப காமன், எஸ்பெஷலி இந்த ரூரல் அண்ட் பாமர மக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமன். அண்ட் அவங்கள பார்த்தீங்கன்னா சைட் கார்னர் ஆஃப் த மவுத்ல வந்து நிறைய ஒரு மாதிரி ஒயிட்டிஷ் ரெட்டாக இருக்கும். ஸோ அது ஒரு இண்டிகேஷன், ஒரு ஸ்டார்டிங், லைக் கேர்ஃபுல்லாக இருங்க, ஸ்டாப் த ஸ்மோக்கிங். ஏன்னா அந்த எட்ஜஸ் ஆஃப் பீடி வந்து ரஃப்பாக இருக்கிறதுனால அந்த பேஷண்ட் ஆல்ரெடி ட்ரோமா வந்து ஏதாவது இந்த மாதிரி அடிபடுற மாதிரி இருக்கும்போது அது இன்னும் சான்ஸ் ஆஃப் கேன்சர் ரிலேட்டட் ஆர் கேன்சர் காஸ் பண்ற சான்சஸ் ஜாஸ்தி. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஸ் அ டென்டல் சர்ஜன் we have to make the patient aware. ஸோ நம்ம கேம்ப்ஸ் நாங்கள் போகும்போது இதெல்லாம் we keep telling the patients, we train our community dentists also to look into all these things. அண்ட் இன்னும் ஒரு வெரி இம்பார்ட்டண்ட்டான லீஷன், எஸ்பெஷலி நம்ம இந்தியா அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்குன்னே ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் இருக்கு, அது கால்ட் அஸ் ஓரல் சப்மியூக்கஸ் ஃபைப்ரோசிஸ் அப்படின்னு. அது வந்து ஆல்மோஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் டு அவர் ரீஜன். ஏன்னா நம்ம ஊர்ல தான் இந்த அரிக்கானட், அதாவது இந்த பாக்கு போடுறது, பாக்கு தான் த மோஸ்ட் சோல் காரணம் ஃபார் திஸ் ஓரல் சப்மியூக்கஸ் ஃபைப்ரோசிஸ்னு ஒன்று இருக்கு. அது நம்ம மக்களுக்கு நிறைய பேர் தெரியுது, நினைக்கிறாங்க புகையில போடுறதுனால தான் வரும் அப்படின்றது. புகையிலன்றது வேற விதமான சேஞ்சஸும் கேன்சரும் வர சான்சஸ் இருக்கு. ஆனா இந்த வெறும் பாக்கு, நம்ம சாதாரணமா போடுற பாக்குலேருந்து இந்த கண்டிஷன் வந்து, அதுவும் சின்ன பசங்கள்லேருந்து நாங்க நிறைய பேஷண்ட் வந்து பார்க்கறது 6-7 வயசு பசங்க கூட இந்த கண்டிஷனை பார்க்கணும். ஸோ நம்ம ஒரு டென்டிஸ்ட் வரும்போது சின்ன பசங்கன்னா கூட எல்லா சேஞ்சஸும் பார்க்கணும். அண்ட் ஹிஸ்ட்ரி எடுக்கிறது ரொம்ப முக்கியம், எஸ்பெஷலி ஹேபிட் ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப முக்கியம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ், அப்கோர்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளோட 2 வெரி இம்பார்ட்டன்ட் லீஷன்ஸ் விச் ஆர் அசோசியேட்டட் ஹேபிட். அது தவிர வந்து அப்கோர்ஸ் கேன்சருன்றது 40 வயசுக்கு மேலே எனிபடி வரும், அதை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கணும். நம்ம வந்து பேஷண்ட் வந்து ஒரு 20 daysக்கு மேலே ஒரு அல்சரோ ஒரு ஏதோ ஹீலே ஆலை அப்படின்னா அது ஃபாலோ அப் பண்ணி அதுக்கப்புறம் அது பயாப்சி எடுக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எடுத்து ஒன்றும் இல்லைன்னா ஓகே, பேஷண்ட் இஸ் ஃபைன், நம்ம ஃபாலோ அப் பண்ணிக்கலாம். ஆனால் அது அந்த மாதிரி இருந்தால் ப்ராபபிலிட்டி ஆஃப் அதர் லீஷன்ஸ் நம்ம மைண்டில் இருக்கணும் ஆஸ் அ டென்டல் சர்ஜன். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எஸ் மேம், தேங்க்யூ மேம்.